ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய மனதிலும் அதிகமான குழப்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சொல்ல போனால் உன்னுடைய வாழ்க்கையில் எது செய்யலாம், எது செய்யக்கூடாது என்று உனக்கு இன்னுமே புரியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? எது செய்தாலுமே நல்லது நடக்கவில்லையே. எந்த ஒரு விஷயத்தில் ஒரு முயற்சி எடுத்து வைத்தாலும் அது ஏதோ ஒரு தடங்கல்களையும் தடுமாற்றங்களையுமே தருகிறது. இவ்வளவு வயதாகுகிறது, ஆனால் என்ன முடிவெடுப்பது என்பதை தெரியவில்லை. 4 விஷயத்தை செய்கிறோம், அந்த அனைத்து விஷயத்திலும் ஏதோ ஒரு குறைகள் மட்டுமே இருக்கிறது தவிர நிலையான வாழ்க்கை இருக்கிறதா என்பதை கேட்டால் இன்னுமே புரியவில்லையே என்று நீ கேட்கிறாய். அது அனைத்தும் எனக்கு நன்றாக புரிகிறது. இன்னும் உனக்கு ஒரு நிலையாக இது செய்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி தரும். இந்த விஷயத்தை மாற்ற வேண்டும். எந்த விஷயத்தை மாற்றுவது? எல்லா விஷயத்தையும் சரியாகத்தான் செய்கிறோம். வீட்டில் என்னென்ன இருக்க வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும், எல்லா விஷயத்தையும் சரியாகத்தான் செய்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் ஏன் எந்த ஒரு விஷயமும் நமக்கு பிடிமானமாக ஒரு நல்ல விஷயமாக நடக்கவில்லை என்ற அதிகமான குழப்பங்கள் இருக்கிறது. அதற்கு பிறகு மேலும் மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கிறது. அது என்னவென்றால், தெய்வம் நம் வீட்டில் இருக்கிறதா இல்லையா? இவ்வளவு கஷ்டப்படுகிறோம், தெய்வம் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. வீட்டில் இருந்தால் நிச்சயமாக அந்த தெய்வமானது நம்மை காப்பாற்றுமே. ஏன் இன்னும் காப்பாற்றவில்லை? அப்படி இருந்தால் தெய்வம் நம் வீட்டில் இல்லையா என்ற அதிகமான உனக்கு எண்ணங்களும் அதிகமான குழப்பங்களும் உன் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. சொல்ல போனால் உன்னுடைய வீட்டில் என்னால் இருக்கவே முடியவில்லை. அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கிறது. தேவையில்லாத சில விஷயங்கள், தேவையில்லாத சில பொருட்கள் எல்லாம் உன் வீட்டில் இருக்கிறது. தயவு செய்து நான் சொல்லும் சில பொருட்களையும் சில விஷயங்களையும் நீ அகற்றிவிட்டால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு லாபம் உனக்கு கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்த்தாயானால் உன்னுடைய தொழிலும் சரி, உன்னுடைய வீட்டில் இருப்பவர்கள் தொழிலும் சரி, ஏதோ ஒரு மந்தமாகத்தான் இருக்கிறது. ஒரு பணம் வர வேண்டும் என்று இருக்கிறது என்றால் அது வரும் என்று நினைத்து ஒரு செயலில் நீ இறங்குகிறாய். ஆனால் அது கடைசியில் பார்த்தால் வராமலேயே போய்விடுகிறது. இப்படி யோசிக்கும் பொழுது என்னடா இவ்வளவு நம்ம அதிகமான திட்டங்களை போட்டோமே, ஆனால் திடீரென்று பார்த்தால் அந்த பணம் வரவே இல்லையே, அந்த பணத்திற்காக இப்பொழுது நம்ம என்ன செய்வோம், ஏது செய்வோம் என்ற அதிகமான குழப்பங்கள் உன் மனதில் இருக்கிறது. பணத்தினாலும் சரி, உடம்பினாலும் சரி, மற்ற உறவுகளாலும் சரி, அதிகமான குழப்பங்கள் தான் இருக்கிறது தவிர உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒரு விஷயம் இதுவரைக்கும் அல்ல. இதற்கெல்லாம் காரணம் உன் வீட்டில் இருக்கும் சில பொருட்கள் தான். என்ன சாயி பொருட்கள்? நீங்கள் சொன்னது அனைத்தையும் நான் மாற்றிவிட்டேன், இன்னும் என்ன பொருட்களை நான் மாற்ற வேண்டும், என்ன விஷயத்தை நான் செய்ய வேண்டும் என்று தயவு செய்து சொல்லுங்கள், நான் கேட்கிறேன் என்று நீ சொல்லும் விஷயமும் உன்னுடைய மனமானது பதற்றத்தோடு இருக்கும் விஷயத்தையும் நான் நன்றாகவே பார்க்கிறேன். ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் தெய்வங்களானது நிலையாக இருக்க வேண்டும். தெய்வங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிரந்தரமாக செய்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை நடத்தி தர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் சில விஷயத்தை நீங்களும் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒன்று உன்னுடைய குணங்களாக இருக்கும், இன்னொன்று வீட்டில் இருக்கும் பொருட்களாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னதுதான், உன்னுடைய வீட்டில் எல்லா தெய்வமும் இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தாயானால் உன் வீட்டில் சண்டைகள் வராமல், அதிகமாக கத்தி ஆர்ப்பாட்டம் செய்யாமல், எல்லா விஷயத்திலையும் அன்போடு எப்பொழுதும் ஒரு அமைதியோடு அந்த வீட்டை வைத்திருங்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதை நீ இப்பொழுதுதான் கொஞ்சமாக உன்னுடைய வீட்டில் சரி செய்து வந்து கொண்டு இருக்கிறாய். இது காலப்போக்கில் உன்னுடைய வீட்டில் சரியாகிவிடும். மேலும் உன்னுடைய வீட்டில் சில பொருட்களானது மாறி மாறி இருக்கிறது. சொல்ல போனால் முதல் விஷயம், உன்னுடைய வீட்டில் இருக்கும் கடிகாரம் சரியான நேரத்தை குறிக்கவில்லை. ஒன்று சில சமயம் பார்த்தாயானால் முன்னாடி ஒரு எண்ணை கூடுதலாக வைத்திருப்பாய், இல்லை கொஞ்சம் குறைவாக வைத்திருப்பாய். கடிகாரம் என்பது எப்பொழுதும் அது சரியான நேரத்தை மட்டும்தான் அது காட்ட வேண்டும். இப்பொழுது ஒரு கடிகாரத்தில் 3 என்று காட்டினால் அதே வேறொரு கடிகாரத்தில் 3 தான் காட்ட வேண்டும். உன்னுடைய வீட்டில் மட்டும் கொஞ்சம் மாற்றமாக 3 என்றால் இப்பொழுது 2.15, அடுத்தது இல்லை என்றால் அது 3:10 அப்படி என்பதை காட்டக்கூடாது. இப்பொழுது மணி என்னவென்றால் 3 என்றால் அந்த 3 என்ற எண்ணை மட்டும் நான் காட்டுவேன். மாறுதலாக காட்டும் பொழுது அது உனக்கு தவறான ஒரு எதிர்மறையான சக்தியை உனக்கு அது இழுத்துட்டு வந்து உன்னிடம் வந்து சேரும். ஒரு விஷயத்தை நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்திற்கும் சூட்சமங்கள் இருக்கிறது. இந்தந்த விஷயம் இந்தந்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும் என்பது எதற்காக இருக்கிறது? எல்லா விஷயத்திலையும் சூட்சமம் இருக்கிறது. ஒன்று
உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சில சமயம் செய்யும் விஷயங்கள் தவறாக இருப்பதினால்தான் உங்கள் வாழ்க்கையே சில சமயம் மாறுகிறது. அதனால் ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு சூட்சமும் இருக்கும். இப்பொழுது நான் சொல்கிறேன், இந்த மணி நேரத்தை சரியாக சரி செய்து வை. சில சமயம் நீ பார்த்தாயானால் கூட வைக்கிறாய், சில நேரம் பார்த்தால் குறைத்து வைக்கிறாய், சில நேரம் பார்த்தால் உன் வீட்டில் ஒரு 2, 3 நாட்கள் அப்படியே கடிகாரம் நின்று போய் கூட இருக்கிறது. அது மாதிரி எல்லாம் வைக்காதீர்கள். நேரம், காலம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதை நீங்கள் முதலில் சரி செய்யும் வழியை பாருங்கள். அதுபோல கடிகாரங்கள் உடைந்தோ, கடிகாரங்கள் ஒரு பழுது போயோ இருக்கக்கூடாது. கடிகாரங்கள் என்பது ஒரு வாழ்க்கையை முடிவு செய்யும். அதாவது சொல்லப்போனால் 2 மணிக்கு நான் இந்த வேலைக்கு செல்ல வேண்டும், 3 மணிக்கு நான் இந்த வேலைக்கு செல்ல வேண்டும், 4 மணிக்கு இந்த வேலைக்கு நான் போக வேண்டும் என்று அந்த நேரத்தை பார்த்துதான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முடிவு செய்கிறீர்கள். அந்த நேரத்தையே உங்கள் வீட்டில் நீங்கள் தவறாக வைத்திருக்கும் பொழுது சில விஷயங்கள் உங்களுக்கு எதிர்மறையாக நடக்கும். இது உண்மை. இது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற்றி வைத்த பிறகு நீங்கள் இதெல்லாம் முதலில் செய்து பாருங்கள். அதற்கு பிறகு ஒரே ஒரு விஷயம், என்னால் இருக்கவே முடியவில்லை என்று நான் சொல்லும் விஷயம், உங்கள் பூஜை அறையில் சில படங்களில் சில படங்களானது அழிந்து, ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், சில சாமி படத்தில் தலையில் இருக்கும் கிரீடங்கள் அழிந்து, அது மட்டுமல்லாமல் உள்ளுக்குள் சில விஷயங்கள் அரித்து சில படங்கள் இருக்கிறது உன் வீட்டில். அதை முதலில் போய் மாற்று. எந்த அளவுக்கு உன்னுடைய வீட்டில் இருக்கும் படங்களை அழகாக வைத்திருக்கிறாயோ அப்பொழுதுதான் அந்த வீட்டில் எந்த தெய்வத்தை நீ எந்த படத்தை வைத்திருக்கிறாயோ அதுக்குள் ஆன தெய்வங்கள் இருக்கும். எல்லா விஷயத்திலும் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும் அல்லவா? ஒரே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். எதற்கு சொல்கிறார்கள்? உடைந்த சிலையையோ, உடைந்த படத்தையோ, கிழிந்த படத்தையோ வீட்டில் வைக்கக்கூடாது என்ற. நீயே சொல் பார்க்கலாம். தெய்வம் இருக்க வேண்டிய இடம் அந்த படம், அந்த சிலைகள் இதில் தானே. அதுவே உனக்கு இவ்வளவு கிழிந்து உடைந்து இருக்கும் பொழுது தெய்வம் அதில் இருக்குமா? தயவு செய்து உன்னுடைய பூஜை அறையில் சில படங்கள் அப்படி இருக்கிறது, அதை முதலில் எடுத்துவிட்டு அதை புதிதாக வேறொன்று வாங்கி வை. நிச்சயமாக சொல்கிறேன். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், உனக்கு சொல்வதற்கு ஆள் இல்லை. உனக்கு இந்த விஷயம்தான் இப்படித்தான் அப்படித்தான் என்று சொல்வதற்கு ஆள் கிடையாது. அதை நான் சொல்கிறேன் உனக்கு, இதெல்லாம் செய், இதெல்லாம் செய்யாதே, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உன் வீட்டில் இருக்கிறது, இந்த விஷயத்தை எல்லாம் மாற்றுக்கள் என்று உனக்கு நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு எல்லாவற்றையும் நான் செய்து தருவேன். ஒரு முறை ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்லிவிட்டேன், ஆனால் அதை நீ செய்யும் வழியை மட்டும் பார். தேவையே இல்லாமல் எதையாவது குழப்பிக்கொண்டு இருக்காதே. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை மாற்றத்தான் நான் எல்லா விஷயத்தையும் உனக்கு சொல்கிறேனே தவிர உன்னுடைய மனதை குழப்புவதற்காக ஒரு விஷயத்தையும் நான் சொல்லவில்லை. நீ எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிதானத்தோடும் எல்லா விஷயத்தையும் செய்கிறாயோ அந்த அளவு உன் வீட்டில் அனைத்து தெய்வமும் இருக்கும். எதற்காக ஒரு பொருள் இருக்க வேண்டும், இருக்கக்கூடாது, சில விஷயங்களை எல்லாம் சொல்கிறார்கள். ஏன் தெரியுமா? எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. காரணம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. புரிந்து கொள் என் தங்கமே. வாழ்க்கையில் உனக்காக நான் இருக்கிறேன் எடுத்து சொல்ல சில பேருக்கு அது கூட இல்லை. உனக்கு நான் இருப்பேன், ஒவ்வொரு நாளும் இருப்பேன். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்று எல்லா விஷயத்தையும் உனக்காக நான் சொல்வேன். அதனால் எதையும் நினைத்து கவலைப்படாதே. யாருமே இல்லையே, நமக்கு ஒரு நல்லது கெட்டதை எடுத்து சொல்வதற்கு யாருமே இல்லையே என்று நினைத்து கொள்ள வேண்டாம். உனக்காக இங்கு எப்பொழுதும் இந்த சாய் இருப்பேன். சாய் இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதும் என்றும் என்றென்றும் இந்த சாய் உனக்கு துணையாகவும் உனக்கு பாதுகாப்பாகவும் எல்லா வளங்களையும் இன்பத்தையும் அள்ளி கொடுக்க இங்கு சாய் நிலைத்து உன் வீட்டில் இருப்பேன். தயவு செய்து நான் சொன்ன விஷயத்தை எல்லாம் செய்துவிடு. எல்லாம் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.